தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 123 சங்கீதம் 2 வசனம். வேலைக்காரியின் கண்கள் எஜமான்களையே நோக்கி இருக்குமா போல். ஆமென். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கியே கொண்டிருக்கிறது. நமது கண்கள் நமது எஜமானாகிய கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறதா? சிலர் எஜமானின் கண்களில் படாமல் பயந்து ஒளிந்து இருப்பார்கள். ஒரு மனிதன் எந்த நிலவரத்தில் இருக்கிறான் என்று அவனது கண்களை வைத்து அறிந்து கொள்ளலாம். குடியாரன் கண்கள், கோபக்காரரின் கண்கள், மேட்டிமை பெருமை நிறைந்த கண்கள், இப்படி பல தரப்பட்ட கண்கள் நம்மிடம் காணப்படுகிறது. ஆதாம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தபோது கர்த்தருடைய கிருபை நிறைந்த கண்களே அவனை தேடி வந்து அவனை காப்பாற்றியது. யோனா தனது சுய இஷ்டத்துக்கு தேவ சமூகத்திற்கு விலகி ஓடி தர்ஷீஷுக்கு போனான். கர்த்தருடைய கிருபை நிறைந்த கண்களே அவனை தேடி வந்து அவனை காப்பாற்றியது. 139 சங்கீதம் 8 வசனத்தில், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும் உமது கண்கள் என்னை காண்கிறது. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 3 வசனத்தில், கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறதா. இன்று வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு கேமரா வைத்து நம்மை கவனிக்கிறார்கள், கண்காணிக்கிறார்கள். பிக் பாஸில் கேமராவுக்கு முன்பாக யாருமே தப்ப முடியாது என்பார்கள். நம் ஆண்டவரின் கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நீங்கள் செய்யும் நன்மைகள், தீமையான காரியங்கள், நடக்கும் வழிகளையும் தேவன் அறிவார். பரிசுத்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுக்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்துள்ளது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஷ்டத்தின், அதாவது கஷ்டத்தின் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும் நம்முடைய கண்கள் யார் தயவை நோக்கி கொண்டிருக்கிறது? சங்கீதக்காரன் சொன்னது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமேன். காட் பிளஸ் யூ.